வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டாபிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ், ஓகேங்களா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே வந்து எதால் கம்போஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்னால கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன்லாம் நம்ம உடம்புல இருக்குது. அதே மாதிரி கோல் அதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் கார்பன் வந்து அதிகபட்சம் இருக்கும். அதே மாதிரி ஏர் எடுத்துக்கிட்டோன்னா ஹைட்ரஜன், அதே மாதிரி ஸ்பேஸில் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மேட்டர் அப்படின்றதோடைய டெஃபினிஷன் பார்க்கணும். மேட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பொதுவாக மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்னென்னா, anything which occupies space or volume and has mass. அதாவது எந்த ஒரு பொருள் அதற்குன்னு ஒரு இடத்தை வந்து ஆக்குப்பை பண்ணுது அண்ட் அதற்குன்னு ஒரு வெயிட் இருக்கோ, ஸோ அந்த பொருட்களை எல்லாம் வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் which occupies space or volume and has a mass. ஸோ இதை தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா things which surround us. ஸோ இந்த மேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ 5 உருவத்தில் இருக்கும். ஸோ மேட்டருடைய 5 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா அண்ட் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 3 நம்ம ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ சாலிட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ ஷேப் அண்ட் மாஸ். ஸோ எந்த ஒரு பொருளுக்கு ஷேப் ப்ளஸ் வெயிட் இருக்கோ அதை வந்து சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்விட்ன்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுக்கு ஷேப் இல்லை ஆனால் அதற்குன்னு ஒரு வால்யூம் இருக்கோ அதை லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளுக்கு ஷேப்பும் கிடையாது, வால்யூமும் கிடையாது அப்படின்னா அதை வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாலிடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து இறுகி போய் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அண்ட் வுட்டு. அதே மாதிரி லிக்விடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சாலிட் அளவுக்கு டைட்டாக பேக் ஆகிருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து லிக்விட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர். அண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ரொம்பவே லூஸாக பேக் ஆகிருக்கிறதுனால தான் அது வந்து கேஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர். ஸோ இது இல்லாமல் 2 புதிய ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அண்ட் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். ஸோ இது வந்து சமீபத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ பிளாஸ்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது பொதுவாக எர்த்தில் இருக்காது. இது வந்து யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர். இதுதான் வந்து பிளாஸ்மா சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வித் எக்ஸ்ட்ரீம் கைனட்டிக் எனர்ஜி. எந்த ஒரு பார்ட்டிக்கல் அது வந்து ஹைலி சார்ஜாக இருக்கும், அதாவது எய்தர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதிகபட்சமாக சார்ஜ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் அதில் எக்ஸ்ட்ரீம் கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி என்னது அப்படின்னா, ஒரு பர்சனோ ஒரு ஆப்ஜெக்டோ மூவிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ஒரு எனர்ஜியை வெளியிடும். அதுதான் வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் கைனட்டிக் எனர்ஜியும் ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் கொண்ட ஒரு மேட்டர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியான், ஆர்கான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு லோ டென்சிட்டி கேஸ், அதாவது கேஸ் அட் லோ டென்சிட்டி. டென்சிட்டின்றது அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைந்த அடர்த்தி கொண்ட ஒரு கேஸை வந்து நம்ம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், ஸோ அப்சல்யூட் ஜீரோன்றது பார்த்தீங்கன்னா -273 அந்த அளவுக்குள்ள ஒரு டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த அளவுக்கு கீழே வந்து நம்ம அந்த கேஸை கூல் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸ்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலர் மோஷன், அதாவது கேஸ்குள்ளே எப்போவுமே பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மோஷன் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாலிகுலும் ஒன்னோட ஒன்று கிளம்ப் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது ஜாயின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லா மாலிக்யூல்ஸும் வந்து ஒன்றா ஜாயின் ஆகும்பொழுது இட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சூப்பர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 1995 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஆட்டம் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்து போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏன் வந்து போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் அப்படின்னு பேருன்னா, நம்மளுடைய சத்யேந்திரநாத் போஸ் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்டேட்டை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க பேரே வந்து இந்த ஸ்டேட்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1925 இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1995 தான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 physical state of a matter. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து கம்போசிஷன் ஆஃப் மேட்டர் பார்க்கலாம். ஸோ மேட்டர் அதாவது ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து எதால் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the basic unit is atom. ஸோ நம்ம பயாலஜியில் பார்த்துருப்போம் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ லிவிங் ஆர்கானிசத்துக்கு செல்லுனா நான் லிவிங் திங்ஸ்க்கு ஆட்டம். ஸோ ஆட்டம்ன்றது தான் இதுங்களுடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதற்குள்ள புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டமோடைய அட்டாமிக் நம்பரை பொறுத்து அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷனில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் அதாவது நியூட்ரான்றது பார்த்தீங்கன்னா அது நியூட்ரல் சார்ஜ், அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் இருக்காது. புரோட்டான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மூணும் கம்பைன் ஆகிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கு அடுத்த நெக்ஸ்ட் அப்பர் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா கம்பைன் ஆகும் பொழுது அது வந்து மாலிக்யூல்ஸை உருவாக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். நம்ம வந்து ஆக்சிஜன் ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆக்சிஜன் மாலிக்யூல். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சிஜன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே 3 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தால் அதை வந்து ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தால் அதை வந்து H2O தட் இஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மாலிகூல்ஸ். ஸோ இந்த மாலிகூல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் ஜாயின் ஆயிருந்தால் அதை வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டம்ஸ் ஜாயின் ஆகுது இல்லையா, அது ஒரே ஆட்டம் ஜாயின் ஆயிருந்ததுன்னா அதை வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோரின், ஆக்சிஜன் இதெல்லாம். ஸோ குளோரினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேம் குளோரின் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆயிருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆயிருக்கும். அண்ட் அதுவே காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதில் ஒரு கார்பன் ஆட்டம் அண்ட் 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ கார்பன்ன்றது வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம், ஆக்சிஜன்றது வேற ஆட்டம் இல்லையா. ஸோ இது 2 கம்பைன் ஆயிருக்கும்போது இட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகும்பொழுது அதை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸ். ஸோ இஃப் ஆட்டம்ஸ் வந்து சார்ஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து அயான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்து எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பியோர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து மிக்சர். ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸ் இன்டர்ன் 2 டைப்பாக சப் கேட்டகரைஸ் ஆகிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அதேமாதிரி மிக்சரில் வந்து ஹோமோஜினஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு 2 டைப் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் பியோர் சப்ஸ்டன்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் நாட் எக்ஸ்ட்ராக்டட் ஆர் செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். வாட்டர்லேயோ சம்திங்கில் வந்து ஒரு டஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை தனியாக எடுக்கிறதுக்கு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வடிகட்டுறது. அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன், சப்ளிமேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் மெத்தட்னாலையும் பிரிக்க முடியாத ஒரு சப்ஸ்டன்சஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், வாட்டர் இதெல்லாம். ஸோ இந்த பியோர் சப்ஸ்டன்ஸில் தான் நம்ம 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ எலமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அட் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் எலமெண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் வந்து நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அதை உரிக்கிறோம் இல்லையா. ஸோ லேயராக வரும். ஸோ அட் லாஸ்ட் அண்ட் ஒன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே அங்கே ஒன்றும் இருக்காது, அதுக்கு மேலே அதை பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான் வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்டை அதற்கு மேலே பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ் தான் வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலமெண்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பைலே அப்படின்றவர் எப்போனா 1661. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் 94 வந்து நேச்சுரலாகவே கிடச்சிருக்கு அண்ட் 24 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேபில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டேபிளை தான் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளை நம்ம வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனிசான். அதாவது 118th எலிமெண்ட் வந்து ஆர்கனிசான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை சில அடிப்படையில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ அதோடைய உருவ அமைப்பை வச்சு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன பார்த்தோன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைப்பு, லிக்விட் அண்ட் கேஸ் இந்த மாதிரி 3 ஸ்டேட் பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் அண்ட் கேஸ் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது இல்லாத மிச்சது எல்லாமே வந்து சாலிடில் தான் வந்துடும். ஸோ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது அந்த 118 எலமெண்ட்ஸில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, புரோமியம், சீசியம் அண்ட் கேலியம். ஸோ இது 4ம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், ஃப்ளூரின், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஸோ இந்த 11 எலமெண்ட்ஸ் வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன், சிலிக்கான், காப்பர், கோல்டு எக்ஸெட்ரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிக்விட் அண்ட் கேஸ் இது 2 மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே வந்து சாலிட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஸ்டேட், அதாவது ப்ராப்பர்ட்டி. அந்த எலமெண்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வேறுபடுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மெட்டல்ஸ், செகண்ட் வந்து நான் மெட்டல்ஸ் அண்ட் தேர்ட் வந்து மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இது 2ம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அண்ட் அதுவே மெட்டலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ மெட்டலாய்ட்ஸ்க்கு மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் இருக்கும், நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டலுக்கு இருக்குது, நான் மெட்டலுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லஸ்ட்ரியஸ், அதாவது ஷைனிங் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கோங்களேன், எவர் சில்வர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்னஸ் இருக்குது இல்லையா மேலே. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கோல்டு, சில்வர், அலுமினியம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷைனிங்னஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து லஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஷைனிங் இருந்துச்சுன்னா அதை வந்து மெட்டல்ஸ். அதுவே ஷைனிங்னஸ் இல்லை அப்படின்னா அது வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே ஹார்டாக இருக்கும், அதுவே நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் வந்து மேலியபிள் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து நான் மேலியபிள். ஸோ மேலியபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலை வந்து நீங்கள் தின் ஷீட் அளவுக்கு அடிக்கலாம், ஓகேங்களா. அதாவது தகடு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிக்க முடியாததை நான் மெட்டல்ஸ், தட் இஸ் அதுக்கு நான் மேலியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்டைல். ஸோ மெட்டல்ஸ் வந்து டக்டைல் ப்ராப்பர்ட்டி கொண்டது. டக்டைல் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயர் மாதிரி தின்னாக இழுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இழுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா வந்து டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நான் மெட்டல்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அது வந்து நான் டக்டைல். நெக்ஸ்ட் வந்து சொனோரஸ், அதாவது அது வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ தட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தட்டினீங்கன்னா அது வந்து சவுண்டு கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கக்கூடியதை மெட்டல்ஸ் அப்படின்வாங்க. அதுவே சவுண்டு கொடுக்க முடியாததை வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மெட்டல்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இது 2த்துமே வந்து அது கடத்தக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன். ஸோ இரும்பெல்லாம் வந்து நீங்கள் கரண்ட் இதில் வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் அடிக்கும். அதே மாதிரி ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாத்திரத்துலலாம் சாதம் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பாத்திரம் அந்த ஹீட்டை கடத்த போய் தான் உள்ளே இருக்கிற உணவுப் பொருள் வந்து வேகுது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து மெட்டல்ஸ்ன்றது இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து இட்ஸ் அ பேட் கண்டக்டர், அது வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் வந்து செமி கண்டக்டராக இருக்கும். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் மெட்டலாய்ட்ஸ் வந்து ஹீட்டையோ எலக்ட்ரிசிட்டியோ பாஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கு வந்து ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ டென்சைல் அப்படின்றது வித்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீடிச்சு உழைக்கக்கூடியது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவோ போட்டது தான், ஆனால் பல வருஷங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை தான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மெட்டல்ஸ்க்கு அந்த அளவுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்காது. மெட்டல்ஸ்க்கு எப்போவுமே ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் அண்ட் ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு மெட்டலை உருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்ச வெப்பத்தை கொடுத்தாதான் அது வந்து உருக்கவே முடியும். அதே மாதிரி தான் பாய்லிங் பாயிண்ட். ஸோ அதுவே நான் மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட், சீக்கிரமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலே அது இதுவாயிடும், உருகிடும். அதே மாதிரி லோ பாய்லிங் பாயிண்ட் கொண்டது தான் நான் மெட்டல்ஸ்.
அண்ட் மெட்டல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஹை டென்சிட்டி. ஸோ அடர்த்தி வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே வந்து நான் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் லோ டென்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் எந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். மெட்டல்ஸ் எப்போவுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸப்ஷன் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இருக்குது. அதாவது த ஒன்லி மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், கேலியம் இதெல்லாம் வந்து நார்மலாக சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் ரூம் டெம்பரேச்சருக்கு அதிகமாக அதை வந்து கொண்டு போகும் சமயத்தில் இது வந்து லிக்விடாக மாறும். அதுவே வந்து நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அது சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், கேஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாம். அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது புரோமைன். அண்ட் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல புரோமின் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். ஸோ இங்கே எப்படி நம்ம மெர்க்குரி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே புரோமின். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே நான் மெட்டல் எது அப்படின்னா அது புரோமின் தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள். இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் மெட்டல்ஸ் அண்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அண்ட் எல்லோ வந்து நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்செனிக், ஆன்டிமோனி அண்ட் டெலீரியம். ஸோ இந்த 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாய்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பொலோனியம் அண்ட் ஆஸ்ட்ரனைன். ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷியோராக சொல்ல முடியல, இருந்தாலும் மெட்டலாய்ட் லிஸ்ட்டில் இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நான் மெட்டலில் வந்துடும். ஸோ ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலீனியம், குளோரின், புரோமின், அயோடின், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான். ஸோ இந்த 11 எலிமெண்ட்ஸ் தான் வந்து நான் மெட்டல் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்டில் என்னென்ன எலிமெண்ட் வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். அரவுண்ட் 46.6% வந்து ஆக்சிஜன் மட்டுமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிலிக்கான், அண்ட் தேர்ட் வந்து அலுமினியம், ஃபோர்த் அயர்ன், ஃபிஃப்த் கால்சியம் அண்ட் சிக்ஸ்த் நைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுவே ஹியூமன் பாடியில் எடுத்துக்கிட்டோன்னா ஹியூமன் பாடியில் அதிக அளவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ அது மட்டுமே 65% அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்பன், தேர்ட் ஹைட்ரஜன், ஃபோர்த் நைட்ரஜன், ஃபிஃப்த் கால்சியம். ஸோ இந்த 5 எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டுமே ஹியூமன் பாடியில் 99% அளவுக்கு இருக்கும். மீதி 1% தான் மற்ற எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டும் வந்து யூனிவர்ஸ் அண்ட் கேலக்சிஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து முக்கியமான எலமெண்ட் எதுன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இதுதான் வந்து அபண்டண்ட்டாக அங்கே இருக்கும். ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய கார்பனை வச்சு நம்ம 9000 பென்சில்ஸ்க்கு லெட் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனான் லேசர். ஸோ இந்த லேசரை வச்சு நம்ம டைமண்டால் கட் பண்ண முடியாததை கூட கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்லேயே ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 3410 டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பலூன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் வந்து தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டூத் பேஸ்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஃப்ளூரின். அண்ட் தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். ஸோ குளோரின் வந்து நம்ம வாட்டர் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தெர்மோமீட்டர் அண்ட் பேரோமீட்டர் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. மெர்க்குரி எதுக்கு வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து வெவ்வேறு விதமான டெம்பரேச்சர்லையும் யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து வேரியேஷன் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து மெர்க்குரியை தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் செய்கிறதுக்கும் கேபிள்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இதிலலாம் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. ஏரோப்ளேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதால் செய்யப்பட்டிருக்கும்னா மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம் இதோடைய அலாய்ஸ்னால தான் செய்யப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் லெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆட்டோமொபைல் பேட்டரி, அதாவது கார் பேட்டரி அந்த மாதிரி, அண்ட் எக்ஸ்ரே மிஷின்ஸ் இதுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிராஃபைட் வந்து பென்சில் லெட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சல்ஃபர் வந்து கன் பவுடர் தயாரிக்கிறதுக்கும் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரப்பருடைய எலாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வல்கனைசேஷன் ப்ராசஸில் சல்ஃபரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ், அதாவது தீக்குச்சி இதிலெல்லாமும் ரேட் பாய்சன் இதுலேயும் இந்த பாஸ்பரஸை யூஸ் பண்ணுறாங்க.
நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவோட மேனுஃபேக்சரில் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஃபியூவலில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃப்ளேமை வந்து வெல்டிங், கட்டிங் இந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் மேனுஃபேக்சரிங்கில் சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்க. போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் அண்ட் ராக்கெட் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் காப்பர் வந்து நமக்கே தெரியும் எலக்ட்ரிக் ஒயர்ஸு, காயின்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி கோல்டு, சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரிக்கோ ஃபோட்டோகிராஃபிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி அண்ட் கட்டிங் அண்ட் கிரைண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டைமண்ட்ன்றது கார்பனுடைய ஒரு ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ காம்பவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் கீழே தான் வருது. ஸோ இந்த காம்பவுண்டோட டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, a pure substance formed due to chemical combination of two or more elements in a fixed ratio by mass. ஸோ நம்ம பார்த்தோம் ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து எலமெண்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்பாக ஜாயின் ஆகுது இல்லையா, அதுவே ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மட்டும்தான் ஜாயின் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பர்டிகுலர் ரேஷியோவில் ஜாயின் ஆகிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் வந்து நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு இதெல்லாம். ஸோ இதில் வாட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இது ரெண்டும் எந்த ஒரு ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூமை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா 1:2 ரேஷியோலையும், மாஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா 8:1 ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ இது கூட ஒரு தடவை கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8:1 ரேஷியோவில் மட்டும்தான் அது ஜாயின் ஆகிருக்கும். நம்ம அதை வந்து 9:2 அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா வாட்டர் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால பிரிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸோ ஆட்டம் வந்து அது கம்பைன் ஆகி தான் காம்பவுண்ட் வருதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருந்தாலும் இது வந்து காம்பவுண்டாக மாறின பிறகு அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, இது வந்து நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு. ஆனால் இதில் தனித்தனியாக அந்த எலமெண்ட்டை பிரித்தோம் அப்படின்னா, அதாவது சோடியம் குளோரைடு தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா, சோடியம் குளோரின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ், அதை இன்டேக் பண்ணக்கூடாது. ஆனால் இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த சால்ட்டு நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் இருந்து தான் சொல்கிறாங்க 2 எலமெண்ட்டுக்கு வேறு வேறு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது கம்பைன் ஆகும்பொழுது அந்த தனி எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை இது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. காம்பவுண்டுக்குன்னு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் ஒன்று வந்து உருவாகும் பொழுது எய்தர் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ எக்ஸோதெர்மிக் அப்படின்றது லிபரேஷன் ஆஃப் ஹீட், எண்டோதெர்மிக்ன்றது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது தான் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சாக், பேக்கிங் பவுடர் இதெல்லாம். அதுவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து எடுக்கக்கூடியது தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம். ஸோ அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்லாம் நமக்கே தெரியும் லிவிங் ஆர்கானிசத்தில் தான் அது வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் இந்த 3 டைப்பில் தான் இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கா, தட் இஸ் சாண்ட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் கார்பனேட் இதெல்லாம். அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல் த ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் வந்துடும். வாட்டர், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம். அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, அமோனியா இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டில் ஒரு சில காம்பவுண்டோடைய கெமிக்கல் நேம் அப்புறம் அதோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், அதோட கெமிக்கல் நேம் வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு, ஃபார்முலா வந்து H2O. ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் பர்பஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சால்வெண்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் சால்ட், அதாவது சோடியம் குளோரைடு, அதோட கெமிக்கல் நேம் அண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NaCl. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஃபுட் இதுக்கு அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபார் மீட் அண்ட் ஃபிஷ். ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் கேட்கலாம் அண்ட் அதோடைய ஃபார்முலாஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து யூசஸும் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா காமன் நேம், கெமிக்கல் நேம் அண்ட் ஃபார்முலாஸ் இது 3 ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டா போதும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர், இதோட கெமிக்கல் நேம் வந்து சுக்ரோஸ், அதோடைய ஃபார்முலா C12H22O11. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்வீட்ஸ், ஜூசஸ் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, இதோடைய கெமிக்கல் நேம் வந்து சோடியம் பைகார்பனேட், ஃபார்முலா வந்து NaHCO3. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர், ஸோ பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கும் இந்த பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி தயாரிப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா கூட டாட்டாரிக் ஆசிடை கலந்தால் பேக்கிங் பவுடர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக், பிரெட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாஷிங் சோடா, இதோடைய கெமிக்கல் நேம் சோடியம் கார்பனேட், ஃபார்முலா வந்து Na2CO3. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிளீனிங் ஏஜென்ட் இன் சோப் அண்ட் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர், இதோடைய கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சிக்ளோரைட், ஃபார்முலா வந்து CaOCl2. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் ட்ரிங்கிங் வாட்டரை ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் லைம், இதோடைய கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சைடு, இதோடைய ஃபார்முலா CaO. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் கிளாஸ் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேக்கட் லைம், இதோடைய கெமிக்கல் நேம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதோடைய ஃபார்முலா CaOH2. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் வாஷ்க்கு, அதாவது சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன், இதோடைய கெமிக்கல் நேம் கால்சியம் கார்பனேட், இதோடைய ஃபார்முலா CaCO3. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சாக் பீசஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேறு சில காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட், இதோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விட்ரியால் அப்படின்றது சல்ஃபேட் காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CuSO4.5H2O. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ விட்ரியால்ன்றது எது, க்ரீன் விட்ரியால்ன்றது எது அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ விட்ரியால் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கீழே வந்து ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்பொழுது இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும். அதுவே வந்து க்ரீன் விட்ரியால் அப்படின்ற அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட், இதோடைய ஃபார்முலா FeSO4.7H2O. அண்ட் சால்ட் பெட்ரே அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், இதோடைய ஃபார்முலா KNO3. ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னு சொல்லப்படுறது சல்ஃபியூரிக் ஆசிட், ஃபார்முலா H2SO4. அண்ட் ஜிப்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட கெமிக்கல் நேம் கால்சியம் சல்ஃபேட், இதோடைய ஃபார்முலா CaSO4.2H2O. அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறது கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட், இதோடைய ஃபார்முலா CaSO4.5H2O. அண்ட் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லப்படுறது பொட்டாசியம் குளோரைட், இதோட ஃபார்முலா KCl. ஸோ இதில் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஷின். ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, இல்லைனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் டாபிக் முடியுது. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.